வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் வந்து யோகினி கவிதா ஓம்குமார், யோகா ஆசிரியர். சரி, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான முதிரை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த முதிரை பேர் ஹாக்கினி முதிரை. சரிங்களா? இது எப்படி செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ எல்லா விரல்களும், அந்த விரல் நுனி இருக்கு இல்லையா, இப்போ கட்டை விரல், அந்த விரலோட அடுத்த வலது கை இடது கை இந்த நுனி, அதே போல் ஆட்காட்டி விரல், அடுத்த விரல், உங்களுக்கு வந்து எல்லா விரலோடைய அந்த நுனி பகுதியும் டச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கைகளை வச்சுக்கணும். விரல்களுக்கு நடுவில் இடைவேளை இருக்கிறது ரொம்ப அவசியம். இதுக்கு பேர் ஹாக்கினி முதிரை. இந்த முதிரையை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த முதிரையை நார்மலாகவே நம்ம சும்மா சேரில் உட்காரப்போ இந்த முதிரையை கைகளில் வச்சுட்டு நம்ம நார்மலாக உட்காந்துருக்கலாம். டிவி பார்க்குறப்போ இந்த முதிரையை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முதிரை வந்து குறைந்தது ஒரு 15 நிமிடத்துலேருந்து 45 நிமிடம் வரைக்கும் நம்ம வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு அதற்கு என்ன பலன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்குமே ஆவலாக இருக்கும். ஸோ இந்த முதிரை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஹாக்கினி முதிரை இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைங்க படிக்கிறப்போ கவனம் சிதறல் இருக்குது, கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த முதிரையை ரெகுலராக கொடுக்கலாம். 15 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு இதை பண்ண சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து இந்த முதிரையை வந்து நம்ம செய்து பார்த்தாலே, இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே மனம் ஒருமுகப்படுறது நல்லா பிடிப்படும் உங்களுக்கு. சரிங்களா? மனம் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது உங்களுக்கே புலன்படும். சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து இந்த முதிரையை வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணுறப்போ மன ஒருமைப்பாடு வந்து நல்லா அதிகமாகும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப சிறந்த முதிரை. எப்போவுமே நம்ம நார்மலாகவே பார்ப்போம், யாராவது ஏதாவது யோசிக்கிறப்ப சில பேர் இப்படி பண்ணிட்டு யோசிப்பாங்க. ஏன்னா அது நல்ல யோசனையை, புது யோசனையை நம்ம மைண்டுக்கு கொண்டு வரும் இந்த முதிரை ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? ஸோ இது நல்ல நினைவாற்றலை அதிகப்படுத்தும். மாணவர்களுக்கு உகந்த முதிரை இந்த ஹாக்கினி முதிரை. சரி, இது வந்து என்னென்னா நம்ம பிரெயினை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பிரெயினை 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ரைட் பிரெயின், இன்னொன்று லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த இடது மூளை மற்றும் வலது மூளை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். நம்ம செய்கிற வேலையை பொறுத்து அந்த மூளையோட பாகங்கள் வந்து மாறி வந்து செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம வந்து லாஜிக்காக ஒரு விஷயம் யோசிக்கிறோம், நம்ம ரொம்ப ஒரு ஆக்டிவாக ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கோம்னா நம்மளுடைய வலது மூளை செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம வந்து ரொம்ப ஒரு கிரியேட்டிவ் மைண்டோடு இருக்கோம்னா இடது மூளை செயல்படும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த முதிரை பண்ண நமக்கு வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த பிரெயின் 2 மூளையும் நல்ல சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு திங்கிங், நல்ல ஒரு நினைவாற்றல் இதெல்லாமே கிடைக்கும்.